வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் 2 கொஸ்டின் தப்பாக சொல்லியிருக்கேன். அதாவது 38வது கொஸ்டின் என்னது கொஸ்டின், ஃபஸ்ட் 41வது கொஸ்டின். 41வது கொஸ்டின் என்னதுன்னா, மேகாலயா இந்தியாவின் எத்தனையாவது மாநிலம் அப்படின்னா, நான் 20ன்னு சொல்லியிருப்பேன். அது 20 இல்லை, 21. மேகாலயா இந்தியாவின் எத்தனையாவது மாநிலம் அப்படின்னா 21வது மாநிலம். அதுக்கப்புறம் 38வது கொஸ்டின், ஆப்ரேஷன் பவானில் இந்தியா எத்தனை வீரர்களை இழந்தது அப்படின்னா 1000 சொல்லியிருப்பேன். 1000 இல்லை, 1200 பேர். ஓகேவா? ஆப்ரேஷன் பவானில் எத்தனை பேர் இறந்துருப்பாங்க இந்தியா சார்பா அப்படின்னா 1200 பேர். ஓகே, அடுத்த 51லேருந்து பார்க்கலாம். தேசிய வாக்காளர் தினம் முதலில் எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது அப்படின்னா 2011. ஓகேவா? தேசிய வாக்காளர் தினம் முதலில் எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது அப்படின்னா 2011. ஓகே, அடுத்த கொஸ்டின், தேசிய வாக்காளர் தினம் எந்த அமைப்பு நிறுவப்பட்ட நாளை நினைவு கூர்கிறது அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம். தேசிய வாக்காளர் தினம் எந்த அமைப்பு நிறுவப்பட்ட நாளை நினைவு கூர்கிறது அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது 1950. இந்திய தேர்தல் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1950. இந்திய தேர்தல் ஆணையம் நிறுவப்பட்ட தேதி எப்போ நிறுவனாங்க அப்படின்னா ஜனவரி 25, 1950. இந்திய தேர்தல் ஆணையம் நிறுவப்பட்ட தேதி அப்படின்னா ஜனவரி 25, 1950. அடுத்தது, தேசிய வாக்காளர் தினத்துடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நத்திங் லைக் ஓட்டிங், ஐ ஓட் ஃபார் ஷோர். இது தேசிய வாக்காளர் தினம் 2026 கருப்பொருள் எது? நத்திங் லைக் ஓட்டிங், ஐ ஓட் ஃபார் ஷோர். ஓகேவா? இதுதான் இதனுடைய தீம். அடுத்தது 56வது கொஸ்டின், சர்வதேச சுங்க தினம். சர்வதேச சுங்க தினம் எப்போ அப்படின்னா ஜனவரி 26. சர்வதேச சுங்க தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 26. உலக சுங்க அமைப்பு தலைமையகம் எங்கு உள்ளது? உலக சுங்க அமைப்பு தலைமையகம் எங்கு உள்ளது அப்படின்னா பிரேசல்ஸில் இருக்குது. உலக சுங்க அமைப்புடைய தலைமையகம் எங்கே இருக்குது? பிரேசல்ஸ். அடுத்தது, உலக சுங்க அமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னா 1952. உலக சுங்க அமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1952. இந்திய குடியரசு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஜனவரி 26. இந்திய குடியரசு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த தேதி எப்போ அப்படின்னா ஜனவரி 26, 1950. ஜனவரி 26, 1950. இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய சபையின் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த். இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய சபையுடைய தலைவர் யார்? இந்திய அரசியல் நிர்ணய சபைன்னு கொடுத்துருக்கணும். இங்கே அரசியலமைப்பை உருவாக்கியன்னு கொடுத்துருக்காங்க. அது அரசியல் நிர்ணய சபையுடைய தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த். சர்வதேச ஹோலோகாஸ்ட் நினைவு தினம் எப்போது அனுசரிக்கப்படுது அப்படின்னா ஜனவரி 27. சர்வதேச ஹோலோகாஸ்ட் நினைவு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஜனவரி 27. ஹோலோகாஸ்ட் நினைவு தினத்தை அறிவித்த அமைப்பு எது அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபை. ஹோலோகாஸ்ட் நினைவு தினத்தை அறிவித்த அமைப்பு எது அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபை. ஹோலோகாஸ்ட் நினைவு தினத்தை அறிவித்த அமைப்பு எது? ஐக்கிய நாடுகள் சபை. அடுத்தது, லாலா லஜபதி ராய் பிறந்த நாள் எப்போது அப்படின்னா ஜனவரி 28. லாலா லஜபதி ராய் பிறந்த நாள் எப்போது? ஜனவரி 28.
அடுத்தது பஞ்சாப் கேசரி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா லாலா லஜபதி ராய். பஞ்சாப் கேசரி என்று அழைக்கப்படுபவர் லாலா லஜபதி ராய். இந்திய தேசிய செய்தித்தாள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 29. இந்திய தேசிய செய்தித்தாள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 29. இந்திய தேசிய செய்தித்தாள் தினம் எந்த செய்தித்தாளை நினைவு கூறுகிறது அப்படின்னா பெங்கால் கெசட். ஓகேவா? இந்திய செய்தித்தாள் தினம் எந்த செய்தித்தாளை நினைவு கூறுகிறது அப்படின்னா பெங்கால் கெசட். தியாகிகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 30. தியாகிகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 30. அடுத்தது மகாத்மா காந்தி எந்த ஆண்டு படுகொலை செய்யப்பட்டார்? 1948. மகாத்மா காந்தி எந்த ஆண்டு படுகொலை செய்யப்பட்டார்? 1948. அடுத்தது உலக தொழுநோய் ஒழிப்பு தினம் எந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஜனவரி. உலக தொழுநோய் ஒழிப்பு தினம் எந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அனுசரிக்கப்படுது அப்படின்னா ஜனவரி. அடுத்தது உலக தொழுநோய் ஒழிப்பு தினத்தை தொடங்கியவர் யாருன்னா ரவுல் ஃபொல்லாரே. ஓகேவா? ரவுல் ஃபொல்லாரே. ஓகேவா? உலக தொழுநோய் ஒழிப்பு தினத்தை தொடங்கியவர் ரவுல் ஃபொல்லாரே. ஓகேவா? அடுத்தது உலக தொழுநோய் ஒழிப்பு தினத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா தொழுநோய் குறித்த விழிப்புணர்வு மற்றும் பாகுபாட்டை நீக்குதல். உலக தொழுநோய் ஒழிப்பு தினத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா தொழுநோய் குறித்த விழிப்புணர்வு மற்றும் பாகுபாட்டை நீக்குதல். அடுத்தது ஜனவரி மாதத்தில் குடியரசு தினத்திற்கு அடுத்த முக்கிய தேசிய நினைவு நாள் எது அப்படின்னா தியாகிகள் தினத்தை தான் சொல்கிறாங்க. ஓகே. தேசிய பெண் குழந்தைகள் தினம். தேசிய பெண் குழந்தைகள் தினம்னா ஜனவரி 25. வாக்காளர்கள் தினம்னாலும் ஜனவரி 25. தேசிய இளைஞர்கள் தினம் அப்படின்னா ஜனவரி 12. ஓகேவா? அடுத்தது ஜனவரி மாத முக்கிய தினங்களில் இந்திய அரசியலமைப்புடன் நேரடி தொடர்புடையது எது அப்படின்னா குடியரசு தினம்தான். வாக்காளர் தினம் ஜனவரி 25. பராக்கிரம் தினம் ஜனவரி 23. தேசிய சுற்றுலா தினம் ஜனவரி 25. அடுத்தது நியூயார்க்கின் 112வது மேயராக பதவியேற்ற இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் யார் அப்படின்னா ஷோரான் மம்தானி. நியூயார்க்கில் 112வது மேயராக பதவியேற்ற இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் யாருன்னா ஷோரன் மம்தானி. அடுத்தது நியூயார்க் நகரின் முதல் தெற்காசிய வம்சாவளி மேயர் யார் அப்படின்னா நியூயார்க் நகரில் முதல் தெற்காசிய வம்சாவளி மேயர் யாருன்னா இந்த ஷோரன் மம்தானி தான். ஓகேவா? அடுத்தது வாரன் பஃபெட் எந்த நிறுவனத்தின் சிஇஓவா பதவியில் இருந்து ஓய்வு பெற்றார் அப்படின்னா பெர்க்ஷைர் ஹாத்வே. ஓகேவா? வாரன் பஃபெட் எந்த நிறுவனத்தின் சிஇஓ பதவியில் இருந்து ஓய்வு பெற்றார் அப்படின்னா பெர்க்ஷைர் ஹாத்வே. ஓகேவா? அடுத்தது பங்குச்சந்தையின் பிதாமகன் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா இந்த வாரன் பஃபெட். ஓகேவா? பங்குச்சந்தையின் பிதாமகன் அப்படின்னா வாரன் பஃபெட். ஓகேவா? அடுத்தது 80வது கொஸ்டின். வெனிசுலாவின் வெனிசுலாவுடைய இடைக்கால அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா டெல்சி ரோட்ரிகஸ். ஓகேவா? வெனிசுலாவுடைய இடைக்கால அதிபராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா டெல்சி ரோட்ரிகஸ். அடுத்தது கர்நாடகாவுடைய நீண்டகால முதல்வராக உருவெடுத்துள்ளவர் யார்னா சித்தராமையா. கர்நாடகாவுடைய நீண்டகால முதல்வராக உருவெடுத்துள்ளவர் யார்? சித்தராமையா. அடுத்தது சித்தராமையா முறியடித்த கர்நாடக முதல்வரின் சாதனை யாருடையது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்தது தேவராஜ் அர்ஸ். அவங்களுடைய சாதனையை சித்தராமையா முறியடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏபிஇடிஏவின் தலைவராக பதவிக்கால நீட்டிப்பு பெற்றவர் யார் அப்படின்னா
இந்த அபிஷேக் தேவ் ஏபிஇடிஏவுடைய தலைவராக பதவிக்கால நீட்டிப்பு பெற்றவர் யாருன்னா அபிஷேக் தேவ். அடுத்தது அபிஷேக் தேவ் வந்து எந்த ஆண்டு ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னா, இந்த அபிஷேக் தேவ் வந்து எந்த ஆண்டு வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படின்னா 2007. அபிஷேக் தேவ் எந்த ஆண்டு ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னா 2007. அடுத்தது அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா ஏகே பாலசுப்ரமணியன். ஓகேவா? அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் ஏகே பாலசுப்ரமணியன். அடுத்தது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் புதிய சிறப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டவர் ஆனந்த் ஸ்வரப். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் புதிய சிறப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டவர் ஆனந்த் ஸ்வரப். ஓகேவா? அடுத்தது வெனிசுலாவின் செயல் அதிபராக தன்னை அறிவித்து கொண்டவர் யார் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப். ஓகேவா? வெனிசுலாவின் செயல் அதிபராக தன்னை அறிவித்து கொண்டவர் டொனால்ட் ட்ரம்ப். ஓகேவா? அடுத்தது தேசிய புலனாய்வு முகமையின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ராகேஷ் அகர்வால். தேசிய புலனாய்வு முகமையின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ராகேஷ் அகர்வால். தேசிய புலனாய்வு முகமையின் தலைவராக அறிவிக்கப்பட்டவர் ராகேஷ் அகர்வால். அடுத்தது உகாண்டாவின் அதிபராக 7வது முறையாக வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னா யோவெரி முசேவேனி. ஓகேவா? யோவெரி முசேவேனி யார்? உகாண்டாவின் அதிபராக 7வது முறையாக வெற்றி பெற்றவர் யோவெரி முசேவேனி. அடுத்தது மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் சிவிசி இருக்குல்ல, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். இந்த சிவிசி உடைய கமிஷனராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா இந்த பிரவீன் வசிஷ்டா. யார்? இந்த பிரவீன் வசிஷ்டா தான் சிவிசியுடைய தலைவர், பிரவீன் வசிஷ்டா. அடுத்தது எல்லை பாதுகாப்பு படையின் பிஎஸ்எஃப் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பிரவீன் குமார். பிஎஸ்எஃப் உடைய தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பிரவீன் குமார். அடுத்தது சமீபத்தில் பதவியை ராஜினாமா செய்த பல்கேரிய அதிபர் யார் அப்படின்னா ருமேன் ராதேவ்ன்றவங்க தான் வந்து இந்த பல்கேரிய அதிபர். ஓகேவா? அவர் வந்து அவருடைய பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிட்டாரு. அடுத்தது எடர்னல் குழுமத்தின் சிஇஓவாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா அல்பிந்தர் தின்ஷா எடர்னல் குழுமத்தின் சிஇஓவாக நியமிக்கப்பட்டவர். அடுத்தது நாசாவில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த இந்திய வம்சாவளி யார் அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ். நாசாவில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த இந்திய வம்சாவளி யார் அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ். அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் மத்திய வங்கியின் அடுத்த தலைவராக பரிந்துரைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா இந்த கேவின் வாஷ். யார்? அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் மத்திய வங்கியுடைய அடுத்த தலைவராக பரிந்துரைக்கப்பட்டவர் கேவின் வாஷ். அதுக்கப்புறம் ஏபிஇடிஏ என்பது எந்த துறையுடன் தொடர்புடையது அப்படின்னா வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாடு. என்ஐஏ என்பதுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. என்ஐஏனா நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. அடுத்தது ஏஇஆர்பி அப்படின்னா என்ன அப்படின்னா
ஏஇஆர்பி அப்படின்னா அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு. ஓகேவா, அட்டாமிக் ஏ ஆன்சரு. ஓகேவா, ஏஇஆர்பினா அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு. ஓகேவா, அடுத்தது பிஎஸ்எஃப் அப்படின்னா என்னது அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டரி ஃபோர்ஸ். ஓகேவா, சிவிசி அப்படின்னா என்னது அப்படின்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். சிவிசினா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். ஓகே.